வந்து எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு ஒரு பயிற்சி கொடுத்துருக்காரு. அதுல நம்முடைய சிந்தனையில வரக்கூடிய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, இதுல நம்ம ஆராய்ச்சி பண்ணி அது என்ன எண்ணம், நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம், இதை நான் எப்படி மாத்திக்க முடியும் இல்லையா? ஏன்னா இது உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப இதை நம்ம ஒழுங்குபடுத்த முடியும். ஆனா முதல்ல நடந்ததை வந்து நம்ம ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கிறதுங்கிறது அது நடக்காத ஒன்று. சரியா? அப்ப இதை வந்து லைஃப்லயும் நம்ம அப்ளை பண்ணணும். சரிங்களா? வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலை மீறி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியும் அப்பதான். சரிங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என்னோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். என்னோட கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். என் கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்கள்ல நான் மாற்றத்தை ஏற்படுத்தி மேன்மைப்படுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகள் நிறைய இது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாததாக தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்ப உதாரணத்துக்கு என்வைரான்மெண்ட், இன்னைக்கு இயற்கை மழை பெய்யும் பெய்யாதது என் கட்டுப்பாட்டுல இருக்கா? இல்லை. சரிங்களா? அப்ப நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததை போய் இன்னைக்கு நான் கிளாஸுக்கு போகணும், மழை பெய்யக்கூடாது, இப்படி எல்லாம் நம்ம வந்து அதை ஆல்டர் பண்ண நினைச்சு நேரத்தையும் ஆட்களையும் வேஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்கள், யாரோ ஒருத்தர் அவங்க இப்படித்தான் பேசணும், அவங்க இப்படித்தான் நடந்துக்கணும், நான் எது சொன்னாலும் அவங்க கேட்டுக்கணும், இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னா கிடையாது இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். வெளியில என்ன இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்ப எதை நான் ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னா, நான் எப்படி பேசணும், நான் எப்படி நடந்துக்கணும், நான் பஸ்ல போகணுமா, மழை பெஞ்சதுன்னா நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி போகணுமா, இல்ல ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு போகணுமா, இது யார் கையில இருக்கு? இதை நான் வந்து சிந்திச்சு மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணுங்கிறதுல தான் நம்ம ஒர்க் பண்ணணுமே காட்டி, மற்றவங்க என்ன செஞ்சாங்க, மற்றவங்க என்ன பண்ணினாங்கிறதுல நம்ம வேலை இருக்கா? ஏதாவது ஒரு வேலையும் கிடையாது. சரிங்களா? அப்ப அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் செய்யறதுல இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா, இந்த சிச்சுவேஷனை இன்னும் சிறப்பா நான் எப்படி ஹேண்டில் பண்றது, அதுல நம்மளுடைய நேரத்தையும் ஆற்றலையும் செலவு பண்றப்ப உங்க வாழ்க்கை தரம் நிச்சயம் மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும். ஆனா நம்ம செய்யற தப்பு என்ன அப்படின்னா, எதை மாற்ற முடியுமோ அதுக்கு நம்ம முயற்சி எடுக்காம, எதை நம்ம மாற்ற முடியாதோ அதுக்கு அதிக காலத்தையும் நேரத்தையும் ஆற்றலையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா விரயம் செய்து கொண்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்ப இந்த மனசுக்கு ரெண்டு தன்மை இருக்கு. ஒண்ணு அட்டாச் ஆகுற தன்மையும் இருக்கு, ஒண்ணு டிட்டாச் ஆகுற தன்மையும் இருக்கு. ரெண்டுமே, ஏன்னா இது காந்தம் இல்லையா, அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்கு. கொல்லும் ஆற்றல் தள்ளும் ஆற்றல்னு மகிழ்ச்சி சொல்றாரு. இப்ப இந்த மனம் என்ற ஜீவகாந்தத்தை எதோட நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, உங்க கண்ட்ரோல்ல எது இருக்கோ அதுல அட்டாச் பண்ணணும். எதுல டிட்டாச் பண்ணிக்கணும்? என் கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை நான் என்ன பண்ணிக்கணுங்க? டிட்டாச் பண்ணிக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? ஸோ இப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே சார், அப்ப எப்பவுமே நான் ஏற்றுக்கொண்டே தான் இருக்கணுமா, எப்பவுமே நான் வந்து இப்படித்தான் இருக்கேன் அப்படி கிடையாது. எந்த நேரத்துல நம்ம அட்டாச் ஆகணும், எந்த நேரத்துல டிட்டாச் ஆகணுங்கிற ஒரு தெளிவு, அதுதான் சரியா வாழ்க்கைக்கு வேண்டிய ஞானம் என்பது. ஞானம்னா என்னவோ கிடையாது, இந்த கிளாரிட்டி இருக்கு இல்லையா, நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன எதிர்பார்க்க முடியும், என் கண்ட்ரோல்ல எது இல்லைங்கிற ஒரு புரிதல் இருக்கு இல்லையா, இதுதான் ஞானம் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்ப இந்த தெளிவு இல்லாதப்பதான் நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம பிரச்சனைகளாக சிக்கல்களாக மாற்றிக்கொள்றது. எப்ப அப்படின்னா, இந்த டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாதப்ப. புரியுதுங்களா? அப்ப இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு ரெண்டு மைண்ட் இருக்கு. ஒன்னு இன்னசென்ட் மைண்டு, இன்னொன்னு இன்டெலெக்ட் மைண்டு. சரிங்களா?
இப்ப நீங்க முதல்ல பாத்தீங்க இல்லையா, அதுவா என்னென்னவோ வந்துச்சு இல்லையா, நீங்க இதே உங்களுக்கே சிரிப்பா இருக்கும், இது என்னடா இந்த மனசு என்னென்னத்தையோ நினைக்குதே, குப்பை மாதிரி, சின்ன பிள்ளைத்தனமா, இப்படி எல்லாமா அந்த மனசு அப்படியெல்லாம் தோணும் இல்லையா. அப்படித்தான் அந்த எண்ணங்கள் ஃப்ளோ இருக்கும். அதுதான் இன்னசென்ட் மைண்டுங்கிறது. அப்ப இப்ப பாருங்க, இந்த குழந்தைங்களுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாது அதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்ப அவங்களுடைய இது இன்னசென்ட்டா இருக்கும். அப்ப நம்ம முதல்ல பண்ணினது அந்த இன்னசென்ட் மைண்ட், அதுக்கு தெரியாது, குழந்தைத்தனமான ஒரு மனசு. ஆனா நீங்க ரெண்டாவது பண்ணுனீங்க பாருங்க, திட்டமிட்டீங்க பாருங்க, உங்க திங்கிங் எபிலிட்டியை வச்சு, உங்க சிந்தனை ஆற்றலை வச்சு, இது இன்டெலெக்ட் மைண்ட். சரிங்களா, ரெண்டுமே ஆறாவது அறிவு தான். ஆனா இந்த இன்டெலெக்ட் மைண்டை நம்ம எப்ப அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்ம செயல்களை செய்யறப்ப இதை நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா, அப்ப எதை நம்ம அதிகமா பயன்படுத்தணும் அப்படின்னா, ரெண்டையுமே நம்ம பயன்படுத்தணும். இன்னசென்ட் மைண்ட்லயும் நமக்கு இருக்க தெரியணும், இன்டெலெக்ட் மைண்ட்லயும் நமக்கு இருக்க தெரியணும். புரியுதுங்களா? அப்ப என்னை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல எந்த மைண்டை அப்ளை பண்ணணும்? இன்னசென்ட் மைண்டை அப்ளை பண்ணணும். அது எப்படி இருக்கோ அதை நான் ஏற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி எனக்குள்ள என்ன மாதிரி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப இன்டெலெக்ட் மைண்டை எப்ப நான் அப்ளை பண்ணணும்? நான் என்ன செயல் புரியுறேன், நான் என்ன செய்யணும், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, என்னுடைய கடமைகள் என்ன, என்னுடைய செயல்பாடுகளை இன்னும் சிறப்பா நான் எப்படி செய்யணும், இப்படி நீங்க யோசிக்கிறப்பதான் அந்த இன்டெலெக்ட் மைண்டை நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப ரெண்டுமே நீங்க எல்லாத்தையும் அறிவுபூர்வமாவே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சந்தோஷமாவே வாழ முடியாது வாழ்க்கையை. சில நேரங்கள்ல நம்ம குழந்தைத்தனமாகவும் இருக்க பழக்கணும். சரிங்களா? இப்ப இந்த குழந்தைங்க சேட்டை பண்ணுது, இத நீங்க ஐயோ இந்த பசங்க என்ன இப்படி சேட்டை பண்றாங்கன்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், போச்சு, இன்னைக்கு மௌனமே போச்சு, காலி. சரியா, அந்த ஒண்ணு போதும். ஆனா அதையும் ரசிக்க தெரிஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, இந்த பசங்க என்ன பண்ணுது, நம்மளால அப்படி இருக்க முடியுமா? காரணமே இல்லாம சிரிக்கிறாங்க, நம்மளால அப்படி சிரிக்க முடியுமா? காரணத்தோடயே நம்மளால சிரிக்க முடியல அப்படின்னு இதை நீங்க அந்த இன்னசென்ட் மைண்ட்ல நீங்க அதை கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படின்னா டிஸ்டர்பே பண்ணாது, இல்லைங்களா? அப்ப நம்ம எல்லாத்தையும் எப்ப ரசிக்க பழகுவோம் அப்படின்னா, அந்த இன்னசென்ட் மைண்ட்ல நம்ம இருக்கிறப்பதான் அது எல்லாத்தையும் நம்மளால ரசிக்க முடியும். குறைகளை கூட ரசிக்க முடியும் நம்மளால. சரிங்களா? ஆனா அந்த இன்டெலெக்ட் மைண்ட் எப்ப செய்யணும் அப்படின்னா, நீங்க பொறுப்பெடுத்து ஒரு வேலையை நீங்க செய்யறப்ப உங்களுடைய கடமையில இதுல நீங்க அந்த புத்திய நீங்க பயன்படுத்தணும். நம்ம செயல் அங்க போய் நம்ம இன்னசென்ட்டா, நான் ரொம்ப இன்னசென்ட்டா பண்ணிட்டேங்க அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க வேலை செய்யற இடத்துல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சொல்ல முடியாது இல்லையா? அந்த இடத்துல உங்க கடமை இது, உங்க வேலை அது. அப்ப அங்க எப்படி இருக்கணும்? இன்டெலெக்டா தான் இருக்கணும். அதே நீங்க வீட்டுக்கு வர்றீங்க, உங்க குழந்தைங்க கிட்ட பேசுறீங்க, மற்ற உறவு, அங்க நம்ம இன்னசென்ட் மைண்டை இது பண்ணணும். பசங்களை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும், அவங்க செய்யறத பார்த்து நம்ம ரசிக்கணும். ஸோ இது என்னதுங்க? அப்ப இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? இதை நம்ம வாழ்க்கையில நம்ம கடைப்பிடிச்சாலே போதுங்க. நல்ல ஒரு ஞான அப்படிங்கிறது, விஸ்டம்ங்கிறது இதுதான். சரிங்களா? ஸோ எந்த குழப்பமும் இல்லாம நான் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எது செஞ்சாலும் ரெண்டே ரெண்டு கேள்வி கேளுங்க. இதை நான் செய்தா எனக்கு என்ன கிடைக்கும், இதை நான் செய்யலைன்னா என்ன ஆகும்? சரிங்களா? வை நாட், இந்த ரெண்டு கேள்வி நம்ம கேட்கணும். இப்போ மௌனம் இருக்கீங்களா? மௌனம் நான் இருந்தா எனக்கு என்ன நன்மை, இதை நான் மிஸ் பண்ணினேன் அப்படின்னா என்ன? சரிங்களா? எல்லாத்துக்குமே அதை அப்ளை பண்ணுங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் எதுக்காக நம்ம செய்யறோம், ரீசனிங் அப்படிம்பாங்க. இதுதான் ரீசனிங். சரிங்களா? சிந்திக்கணும், ஏன் இதை செய்யறேன், இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க, அந்த ரீசனிங்கிறது ஒரு பார்ட். சரிங்களா? அதே மாதிரி இதை செய்யாம விட்டோம்னா என்ன விளைவுகள், என்ன கான்சிக்வன்ஸ். சரிங்களா? அப்ப ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த ரெண்டே ரெண்டு கேள்வி வச்சு நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன
தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை ஈஸியா செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இப்ப நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறோம், கத்துக்கிறோம், ஆனா செய்ய மாட்டேங்கிறோம்ல. செய்ய முடியுதா? முடியல. ஏன்னா இந்த 2 கேள்வி நம்ம கேட்கறதே இல்லை. ஆனா இந்த 2 கேள்வி மட்டும் கேட்டு பாருங்க. நீங்க என்ன, எது நல்லதுன்னு நீங்க உங்களுக்கு தெரியுதோ, உங்க அறிவுக்கு தெரியுதோ, அதை நீங்க கடைபிடிப்பீங்க. அதுதானங்க முக்கியம். நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு கடைபிடிக்கிறோங்கிறது தானே முக்கியம். சரிங்களா? அப்ப அந்த லேர்னிங் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அதை நம்ம லைஃப்லயும் நம்ம அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். சரிங்களா? அப்ப ரெண்டுமே இருக்கிறப்பதான் நமக்கு வாழ்க்கையில மேன்மை அப்படிங்கிறது நமக்கு நடந்து கொண்டே இருக்கும். நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாம் கத்துக்கிறேன், நல்லது, உடற்பயிற்சி பண்ணுனா நல்லது, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், ஆனா கை கால அசைக்கிறதே இல்லை, எப்படி இருக்கும்? சரிங்களா? அப்ப உடற்பயிற்சி செய்தால் எனக்கு என்ன நன்மைங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும். செய்யலைன்னா என்ன தீமைகள் வருங்கிறதுலயும் நமக்கு ஆராய்ச்சி இருக்கணும். அப்ப இதை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்க அறிவு கன்வின்ஸ் ஆயிடும், இது செஞ்சா இவ்வளவு, செய்யாட்டி தப்புங்கிற. அப்ப உங்க அறிவு கன்வின்ஸ் ஆனாதான் நீங்க எதையுமே ஃபாலோ பண்ணுவீங்க. சரிங்களா? இப்ப ஏன் நம்ம கத்துக்கிட்டதை நம்மளால செய்ய முடியல அப்படின்னா அது ஒரு இன்ஃபர்மேஷனா மட்டும் இருக்குது, அவ்வளவுதான். அது உங்க அறிவு அறிவை நீங்க கன்வின்ஸ் பண்ணல. ஏதோ சொன்னாங்க, காதுல கேட்டுக்கிட்டீங்க, புலன்கள்ல மட்டும்தான் அது கேட்டுக்கிட்டீங்க, அது இன்ஃபர்மேஷன் தான். ஆனா உங்க அறிவுக்கு அதை கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கன்ஃபர்மேஷனா மாறும் அப்படிம்பாரு மகரிஷி. சரியா? அப்ப அந்த அறிவுக்கு கொண்டு போறது அந்த 2 கேள்வி கேட்கறது. சிந்தனை இல்லையா? சிந்திக்கணும், செய்தா எனக்கு என்ன நன்மை, செய்யாட்டி எனக்கு என்ன கெடுதல் அப்படிங்கிறத சிந்திச்சோம் அப்படின்னா அந்த கன்ஃபர்மேஷன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரும். அதுதான் நம்ம கிட்ட மேன்மை அப்படிங்கிறது. சரிங்களா? அப்பதான் நம்ம அந்த விளக்க வழியில நம்ம பயணிக்க முடியும். இல்லை அப்படின்னா எவ்வளோ நாள் நீங்க கிளாஸுக்கு வந்தாலும் சரி, எத்தனை பயிற்சிகள் நம்ம செய்யறப்பையும் நம்மளால அந்த அப்ளை பண்ண முடியாது. லைஃப்ல நீங்க உட்காந்து கேட்கிறப்ப நல்லா ஆசனம் தவிர்த்துருக்கும், வேண்டவே வேண்டாம் அப்படின்னு. ஆனா அங்க வீட்டுல போய் அங்க ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ளேயே நீங்க அவ்வளோ சினம் பயப்பட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க, இல்லையா? அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் அப்படின்னா நீங்க எதையெல்லாம் இன்ஃபர்மேஷனா பெறுகிறீர்களோ அதை கேள்வி கேட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை கன்ஃபர்மேஷனா மாத்தணும். சரிங்களா? அது இந்த 6வது அறிவால மட்டும்தான் முடியும். அப்ப இந்த 6வது அறிவால மட்டும்தான் நான் இதை செய்ய முடியும். வேற எந்த ஐயறிவு கேள்வி கேட்க முடியாது, இல்லையா? இது எனக்கு என்ன நல்லது கொடுக்கும், இது எனக்கு என்ன கெட்டது கொடுக்கும், இதெல்லாம் கேட்க முடியாது. அது ஜஸ்ட் என்ன சுச்சுவேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்யும். ஆனா நம்ம 6வது அறிவுக்கு பாருங்க எவ்வளோ சிறப்புகள் இருக்கு பாருங்க. சரிங்களா? அப்ப இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறப்ப நாளுக்கு நாள் நம்ம கிட்ட நல்ல ஒரு மேன்மையை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். சரிங்களா? இதுதான் ஆன்மீக மேம்பாடு அப்படிங்கிறது. சரிங்களா? நேற்று விட இன்னைக்கு நான் ஒரு படி எப்படி இருக்கணுங்க, மேல இருக்கணும். நேற்று என்னோட இயல்பை விட இன்னைக்கு ஒரு படி நான் மேன்மை அடைஞ்சிருக்கேனா, இதுதான் நம்மளை நம்ம செய்து கொண்டிருக்க அகத்தை. ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளை பார்க்கறத விட்டுட்டு அடுத்தவங்களையும் நம்மளை வெளியில இருக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று இப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி இருக்காங்க, தேவையாது? அதுல ஏதாவது நமக்கு பிரயோஜனம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அதே கேள்வியை நம்மளை பார்த்து கேட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயம் நமக்கு மேன்மைங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு, எது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, எங்க நான் இன்னசென்ட்டா இருக்கணும், எங்க நான் இன்டெலெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்ம கிட்ட வந்துருச்சுனாலே போதும், வாழ்க்கை பயணம் ரொம்ப அருமையாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நம்ம கொஞ்சம் நம்ம லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி இதை கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பாருங்க.
ஸோ அக்செப்டிங் மைண்டுன்னு ஒன்று இருக்கு, திங்கிங் மைண்டுன்னு ஒன்று இருக்கு. இன்னசென்ட் மைண்டுன்னு ஒன்று சொன்னோம், இன்டெலெக்ட் மைண்டுன்னு ஒன்று சொன்னோம். அப்போ எதுலெல்லாம் நான் இன்னசென்ட்டாக இருக்கணும், எங்க அறிவை பயன்படுத்தணும், எங்க அறிவை பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணினா ஆன் ஆகிடுமா, திருப்பி ப்ரெஸ் பண்ணினா ஆன் ஆகும். ஃபிக்ஸ் பண்ணிடுவா இல்லை ஃபிக்ஸ் பண்ணி வாழ்க்கை சரியா? ஸோ நம்ம மகிழ்ச்சியாக நம்ம வாழணும், சந்தோஷமாக நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டையும் நமக்கு பேலன்ஸ் பண்ண தெரியும். சரிங்களா? எப்போவுமே சீரியஸாகவும் இருக்கக்கூடாது, எப்போவுமே விளையாட்டாகவும் இருக்கக்கூடாது. எப்போ எந்த இடத்துல நான் சீரியஸாக இருக்கணும், எந்த இடத்துல நம்ம விளையாட்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் நமக்கு வந்துருச்சுனாலே போதும். எதுவுமே உங்களை ஒன்றுமே பண்ணாது, யாரும் உங்களை காயப்படுத்த முடியாது. சரிங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தவம் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? 9 மைய தவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மகிழ்ச்சி கொடுத்துருக்கிற ஒரு அருமையான ஒரு தவம். இதில் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான நன்மைகள் நமக்கு நிறையா இருக்குது, மன ரீதியான நன்மைகள் இருக்குது, சில ஆன்மீக மேன்மைகளும் இந்த தவங்கள் செய்வதில் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த மையங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மையங்கள் பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த மையங்கள்ல தான் நமக்கு ஒரு எவல்யூஷனே நடக்குது. சரிங்களா? நம்ம முழுமையை நோக்கிய பயணம்னா நம்ம எங்கே பயணிக்கிறோம் அப்படின்னா, எங்கெங்க பயணிக்கிறோம், ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த இடம் உங்களுக்குள்ள தான் இருக்குது. சரிங்களா? இப்போ மூலாதாரத்திலிருந்து துரியாதீதத்துக்கு பயணிக்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் ஆன்மீக பயணங்கிறது. அப்போ எங்கே நடக்குது பயணம்? இங்கே தான் நடக்குது. அப்போ இந்த பயணத்துக்கு தடையாக இருக்கிறது எதுன்னா நம்ம மையங்கள் தான். சரிங்களா? சில நேரங்களில் சில மையங்களில் தடைகள் இருக்கும், லாக் ஆகிடும். அப்போ இதை ரிலீஸ் பண்ணணும், அப்போ தான் அடுத்த மையத்துக்கு நம்ம மேன்மை அடைய முடியும். அப்போ குண்டலினி சக்தி உயரணும் அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மையங்கள்லேருந்து விடுதலை அடைந்து மேல் நோக்கு பயணம் நமக்கு வரணுங்கிறது தான். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம ஆன்மீகம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ இந்த ஒவ்வொரு மையங்களுக்கும் சில தன்மைகள் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு மையத்தில் நம்ம ரொம்ப டாமினேட் ஆகி அது இருந்துச்சு அப்படின்னா அது சில குணாதிசயங்கள், சில கேரக்டர்ஸ் இதை நம்ம கிட்ட தாக்கத்தை அதிகப்படுத்தும். சரிங்களா? இப்போ அதுலேயே நம்ம அரெஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் மேலே நம்ம உயர முடியாது. அப்போ அதுலேருந்து நம்ம ரிலீஸ் ஆகணும் இல்லையா? அப்போ இந்த மையத்தை நல்லா தூய்மை செய்தால் மட்டும்தான் இது நம்மளை ரிலீஸ் பண்ணும். இல்லாட்டி அது பிடிச்சி வச்சுக்கிறோம், நல்லா அரெஸ்ட் பண்ணி வச்சிடும், உங்களை ரிலீஸ் பண்ணவே விடாது. சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு மையத்திலையும் என்ன தன்மைகள் நம்மளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு, அது ரிலீஸ் ஆகணும்னா நம்ம எப்படி இருப்போம், இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் அந்த மையத்தை பற்றி நமக்கு நல்லா புரியணும். அப்போ தான் அதுலேருந்து எப்படி டெக்னிக்காக தப்பிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு விளங்கும் இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப அருமையான ஒரு தவம் இந்த 9 மைய தவம். இப்போ நம்ம அதை செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம ஸ்மார்ட் டைரக்டர் சொன்ன ஒரு டெக்னிக் தான். என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு மையம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க.
உதாரணத்துக்கு மணிப்பூரக மையம் அப்படின்னு சொல்றேன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு, நிறைய பேருக்கு இந்த மையங்கள் நிற்காது, மைண்ட் வந்து நிற்காது. ஆகிரை துரியம் நல்லா பண்ணுவாங்க, ஆனால் இந்த கழுத்துக்கு கீழே இருக்கிற மையங்கள் வந்து சரியாகவே நமக்கு வராது. அதுக்கு வந்து இந்த டெக்னிக் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். என்ன அப்படின்னா, வெளியில இருந்து மூச்சு காத்த அப்படியே உள்ள வாங்குங்க, முடிக்கிறப்ப அந்த மையத்துல போய் முடிக்கிற மாதிரி பாவனை செய்துப்பாங்க. இப்ப மணிப்பூரகம்னா மூச்சை இழுக்கிறேன், பிராணசக்தி. பிரபஞ்ச ஆற்றல்ங்கிறது என்னது? பிராணசக்தி தான் இல்லையா? நமக்குள்ள உயிர் இருக்கு, வெளியில அதுக்கு பேரு பிராணம். சரிங்களா? அப்ப அந்த ஆற்றலை வாங்கி நான் அந்த மையத்துல கொடுக்குறேன். அப்ப மூச்சு விடுறப்ப அந்த மையத்தை நோக்கி மனசு போகுது, மூச்சு இழுக்கிறப்ப உள்ள கிரகிக்குது, வெளியில இருந்து கிரகிக்குது. இது மாதிரி ஒரு 10 முறை அந்த மூச்சை வச்சு நீங்க அந்த இடத்துக்கு பயணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்றீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு விரிதல் சுருங்குதல். காந்தம் தானே, காந்த மையம் தானே அது எல்லாமே. அப்ப காந்தத்தோட தன்மை விரிதல் சுருங்குதல்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த இடம் வந்து விரிகிற மாதிரியும் சுருங்குற மாதிரியும் ஒரு பாவனை செய்துக்கோங்க. அது ஒரு 10 முறை. அதுக்கப்புறம் ஒரு சுழற்சி. ஏன்னா அங்க என்ன ஆயிட்டு இருக்கு, ஜீவகாந்தம் எல்லாம் வளச்சுழலா அது சுழன்றுகிட்டு. அப்போ ஒரு மையம் இருக்கும் இல்லையா? அப்ப நல்லா அந்த சுழற்சியை நீங்க உணர்றீங்க. அப்படியே மையத்தை நோக்கி சுழல்ற மாதிரி ஒரு பாவனை செய்றீங்க. அவ்வளவுதான். எல்லாமே ஒரு 10 முறை செஞ்சுட்டு அப்படியே அந்த இடத்துல நிலைச்சிட்டோம் அப்படின்னா அந்த மையம் நல்லா இயங்கும். சரிங்களா? இப்ப வீட்டுல எல்லாம் நம்ம பொருள்லாம் சுத்தம் பண்றோம் இல்லையா? என்ன பண்ணுவோம், முதல்ல அந்த பொருளை எடுத்துட்டு நல்லா தட்டுவோம் இல்லையா? அதுல இருக்கிற டஸ்ட் எல்லாம் நல்லா தட்டிட்டு நல்லா தொடச்சிட்டு அப்புறம் தான் வைப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் இங்க நடக்குது. நீங்க அதை எடுத்து உள்ள மூச்சு காத்த வச்சு நீங்க செய்யறப்ப நம்ம அவர் டைரக்டரையா சொல்லுவாரு, இடிக்கிறோம் இல்லையா? கிராமத்துல எல்லாம் நெல்லு குத்துவாங்க இல்லையா? எப்படி குத்துவாங்க அப்படின்னா, அந்த உலக்க மேல போகும், அப்படின்னு கீழே வந்து குத்துவாங்க. சரியா? ஒரே உரல்ல 3 பேர் கூட குத்துவாங்க, ஆனா ஒண்ணு இடிக்காது. கரெக்டா அந்த ரிதம் பாத்தீங்கன்னா அப்படி. இப்ப அது மாதிரி ஒரு ஆக்ஷன் தான் நீங்க மூச்சு விடுறது. அதுக்கப்புறம் அந்த விரிகிறது சுருங்குறது இருக்கு பாருங்க, அது தட்டுறது. நம்ம பொருளை நல்லா தூசி தட்டுற மாதிரி விரிஞ்சு சுருங்குறப்ப அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் டஸ்ட் எல்லாம் வந்து வெளியேறும் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த சுழற்சி வந்து அதை தூய்மைப்படுத்துற மாதிரி திணிவுபடுத்துறது. சரிங்களா? ஸோ இப்படி 3 கட்டமா நீங்க ஒவ்வொரு மையத்தையும் இப்ப கவனிக்க போறீங்க, பாவனை செய்ய போறீங்க. சரிங்களா? இப்போ போகலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க குரு வாழ்க, குருவே சரணம். தவநிலைக்கு வந்தேன்னா இறையர்களும் குருவர்களும் நமக்கு துணை புரியட்டும். 9 மையத்தமும் செய்ய இருக்கிறோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பினோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பினோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமா. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். மகரிஷியை எப்போ வணங்குனீங்கன்னாலும் மானசீகமா அன்னை யோகாம்பாள் அவர்களையும் சேர்த்தே வணங்கிக்குவோம். தவம் 9 மையத்தவம் துவக்கம் மூலாதாரம். பஞ்சபூதங்கள்ல மண் தத்துவத்திற்கான மையம் இது. பால் சுரபியோட தொடர்புடையது, நம்முடைய விந்துநாத திரவத்தோட தொடர்புடையது. இந்த மையம் நல்லா இயங்குறப்ப நம்ம உடம்புல நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும், உடல் உறுதித்தன்மையோட இருக்கும், உயிரினுடைய இயக்கம் சீரா இருக்கும்,
உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அறிவின் செயல்பாடு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது மண்ணோட சம்பந்தப்பட்டதுனால இந்த உலகியல் வாழ்க்கையிலையும் நமக்கு நல்ல ஒரு மேன்மை, பொருள் துறையிலையும் நமக்கு நல்ல மேன்மை இருக்கும். உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த மையம் ஒரு சர்வைவல் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நிறைய நமக்கு கலங்கம் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நிறைய துன்பமயமான வாழ்க்கையாக அது இருக்கும். எதை தொட்டாலும் பிரச்சனையாக இருக்கும். நிறைய தடைகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையிலையும் நிறைய நமக்கு ஒரு துன்பங்கள் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே இந்த மையத்தில் இருக்கக்கூடிய கலங்கங்கள் தான். அதை நீங்கள் இந்த தவம் நல்லா செய்ய செய்ய, சாந்தி தவம் தான் இது, செய்ய செய்ய அந்த கலங்கம் எல்லாம் நீங்கி நமக்கு நன்மை தரும். இப்போ அந்த 3 ஸ்டெப்பை மூலாதாரத்துக்கு நல்லா அப்ளை பண்ணுங்க. வெளியிலேருந்து அந்த உலக்கையில் குத்துற மாதிரி பிரபஞ்ச ஆற்றலை வாங்கி அந்த மையத்துக்கு கொடுக்குறோம். அந்த மையத்தில் நல்ல ஆற்றல் பெருகட்டும். ரெண்டாவது விரிதல், சுருங்குதல். மூன்றாவது சுழற்சி. அந்த 3 ஸ்டெப்பையும் அப்படியே ஃபாலோ பண்ணணும். சுவாதிஷ்டானம். பஞ்சபூதங்கள்ல நீர் தத்துவத்திற்கான மையம் இது. அட்ரினல் சுரபியோட தொடர்புடையது. இந்த சுரபி இந்த மையம் வீக்கா இருக்கிறப்ப நம்ம கிட்ட பய உணர்வு அதிகமாக இருக்கும், டிப்ரெஷன் அதிகமா இருக்கும். ஒரு சின்ன பிரச்சனையை கூட பெரிய பிரச்சனையா நம்ம அதை மாற்றி அதனால துன்பப்பட்டு கொண்டிருக்கோம். இந்த மையம் நல்ல உறுதி அடைய அடைய நம்ம கிட்ட பய உணர்வு நீங்கி எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம ஈஸியாக எடுத்து அதை சால்வ் பண்ணுற ஒரு தன்மை கிடைக்கும். கிரியேட்டிவிட்டி நம்மக்கிட்ட அதிகமாகும். நல்ல செயல் செய்கிறத சுறுசுறுப்பாக நம்மளால் செய்ய முடியும். உடலியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நீரினுடைய அளவை சமன்படுத்துறது இந்த மையம்தான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்புக்களை எல்லாம் கரைத்து இது வெளியேற்றுற ஒரு பணியையும் செய்து கொண்டிருக்கு. இதனால இரத்த அழுத்தத்தையும் இது சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த மையம்தான் நமக்கு உதவுது.
ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம், இதனால் உடம்பு பாதிக்காத அளவுக்கு இது நம்மளை பாதுகாப்பு செய்யும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான மையம் இது சுவாதிஷ்டானம். அதில் தவம் செய்வோம். மணிப்பூரகம் பஞ்சபூதங்கள்ல நெருப்பு தத்துவத்திற்கான மையம் இது. பான்கிரியாஸ் கணையம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுரப்பியோட தொடர்புடையது. நம்ம உடம்புல நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படக்கூடிய ஒரு சுரப்பி கணையம் என்பது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல ஜீரணமாகி அது 7 தாதுக்கெல்லாம் பிரிந்து அது ஆற்றலாக உயிராற்றலாக மாறுற ஒரு தன்மை இந்த மையம் தான் செய்து கொண்டு இருக்கு. அதே போல ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவை சீரா வைத்துக் கொள்றதுக்கும் இந்த மையம் தான் நமக்கு உதவியாக இருக்குது. நம்ம உடம்புல நெருப்பு வெப்ப ஓட்டம், அந்த வெப்ப ஓட்டம் சீரா இருக்கிறப்ப தான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்ப அந்த வெப்ப ஓட்டத்திற்கும் மையமாக இந்த மையம் தான் நமக்கு செயல்படுது. உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா இந்த மையம் வீக்கா இருக்கிறப்ப இன்ப நாட்டம் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஓவர் என்ஜாய்மெண்ட் நம்ம கிட்ட இருக்கும். அது இதோட வீக்னஸ். அது இந்த மையம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப அளவு முறை மகரிஷி சொல்ற எல்லா விஷயங்கள்லையும் நம்ம அளவு முறையோட இருக்க உதவும்.
அதே போல தூய ஆன்மாக்கள், மகான்கள், ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், இவர்களோட நம்ம உயிர் கலப்பு பெறுவதற்கு இந்த மையம் தான் நமக்கு உதவியா இருக்கு. மணிப்பூரகம். அநாகதம். பஞ்சபூதங்கள்ல காற்று தத்துவத்திற்கான மையம் இது. தைமஸ்வரபியோட தொடர்புடையது. நம்ம உடம்புல முக்கியமான ராஜ உறுப்புகள், இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல் போன்ற முக்கியமான உறுப்புகளுக்கு ஆக்கம் தரக்கூடியது. நோய் எதிர்ப்பு காவலன்னு சொல்லக்கூடியது இந்த சுரபி. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். நம்ம கிட்ட தெய்வீக குணங்கள், அன்பு, கருணை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் போன்ற தெய்வீக குணங்கள் மேலோங்கும். இந்த மையம் சிறப்பாக இருக்கிறப்ப
இந்த மையம் வீக்கா இருந்தது அப்படின்னா உங்ககிட்ட ஆங்ஸைட்டி, படபடப்பு, பரபரப்பு, பதட்டம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல சுயநலம் இல்லாம எல்லா உயிர்கள் மீதும் அன்பு இருக்கும். நம்ம கிட்ட பொது நலன் கருதி இருப்பாங்க. எல்லாரோடையும் நல்ல ஒரு இணக்கத்தோட இருப்பாங்க. அநாகரம். விஷுத்தி மையம் பஞ்சபூதங்கள்ல ஆகாய தத்துவத்திற்கான மையம் இது. தைராய்டு, பாரதைராய்டு 2 சுரப்பியோட தொடர்புடைய மையம் இது. நம்ம உடம்புல இருக்கிற மற்ற எல்லா சுரப்பிகளினுடைய கட்டுப்பாட்டு மையம் தான் இந்த விஷுத்தி மையம். நம்ம உடல் எடையை கட்டுப்படுத்துறது, எலும்புகள் நல்ல உறுதியா இருக்கிறதுக்கு தேவையான கால்சியம் சத்து பொருளை அது பயன்படுத்துறதுக்கு போன்ற பல பணிகளை இந்த சுரப்பி செய்து கொண்டு இருக்கு. உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச ஆற்றலை கிரகிக்கின்ற தன்மை இதுகிட்ட இருக்கு. இந்த மையம் கம்யூனிகேஷன், நம்முடைய பேச்சு தன்மை, உங்களுடைய சொற்களுக்கான மதிப்பு இதெல்லாம் நல்லா அதிகமாக இருக்கும். இந்த மையம் சிறப்பாக இயங்குனா நல்ல ஒரு பெருந்தன்மை நம்மக்கிட்ட இருக்கும். மன விரிவு, ரொம்ப விசாலமான ஒரு மனம் படைத்தவர்களாக இருப்போம். மற்றவர்களுடைய எண்ணத்தை உங்களால எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எளிமையாக சொல்ல முடியும் உங்களால், அவர்களுக்கு புரியும்படி. விஷுத்தி மையம்
ஆக்கினை புருவ மையம் பிட்யூட்ரி சுரபியோடு தொடர்புடையது. குருவோடு நாம் இணைகின்ற இடம் இது. குருவின் உயிர் கலப்பு. நல்ல அவேர்னஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் அதிகமாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். விஷுத்தி பீனியல் சுரபி, மனோன்மணி சுரபின்னு பெயர் இதுக்கு. மன இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டு மையம் இது. இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்ட்யூஷன் இந்த ரெண்டும் அதிகமாகும். இறைநிலையோடு கனெக்ட் பண்ணுற இடம் இது. பிரபஞ்ச சக்தியை நல்லா கிரகிக்கின்ற ஒரு மையம் துரியம்.
பாத சாங்கம் 12 அங்குலம் உயர்கிறோம். நம்முடைய ஜீவகாந்த எல்லை சந்திரனுடைய காந்த அலைகள் நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் ஆக்கம் தரக்கூடியது, பொருள் துறையில் மேன்மை தரக்கூடியது. சூரியனுடைய காந்த அலை கதிர்கள் நம்முடைய உயிருக்கும் அறிவுக்கும் ஆக்கம் தரக்கூடியது, அருள் துறையில் மேன்மை தரக்கூடியது. பேரியக்க மண்டலம் சூரியனை மையமா வைத்து அப்படியே விரிகிறோம். நம்முடைய சூரிய குடும்பம் முதல்ல, அதுல இருக்கிற கோள்கள், அடுத்து அதை தாண்டி அப்படியே விரிகிறோம். நம்முடைய சூரிய குடும்பம் மாதிரி கோடான கோடி சூரிய குடும்பங்கள் நிறைந்தது தான் நம்முடைய பால்வழி அண்டம். ஒரு பனிப்படலம் மாதிரி, ஒரு சுழற்சி மாதிரி இருக்கக்கூடியது. மிக பிரம்மாண்டமான அண்டம். கோடான கோடி சூரிய குடும்பங்கள் அதுல இயங்கிக் கொண்டிருக்கு. இப்ப நம்முடைய அண்டத்தையும் தாண்டி மனதை விரிக்கிறோம். கோடான கோடி அண்டங்கள் நிறைந்தது இந்த பேரண்டம். மிக பிரம்மாண்ட இயக்கம் அது. எங்க பார்த்தாலும் நட்சத்திரங்கள், கோள்கள் மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற காட்சி. ஒரு இரவு நேரம் வானத்தை அண்ணாந்து பார்த்தா எப்படி அந்த நட்சத்திர கூட்டங்கள், அதை அப்படியே பாவனை செய்கிறோம். மனம் நல்லா விரியட்டும். விரிந்து 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 செல்கிறோம். மகரிஷி போன்ற எத்தனையோ மகான்கள், ஞானிகள், இவர்களுடைய அறிவும் ஆற்றலும் நிறைந்த களம் இது. மனம் விரிய விரிய அது அத்தனையும் நமக்குள்ள ஊடுருவோம். பல விஞ்ஞானிகளினுடைய அறிவும் ஆற்றலும் நிறைந்த களம். மனம் நல்ல விரிய விரிய உங்க சிந்தனை விரியும், அறிவு விரியும். வியந்து 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 விரிகிறோம். மகரிஷியின் கரங்களை பற்றி கொண்டு விரிகிறோம். நம்ம அப்படியேவும் மகரிஷி கூப்பிட்டுட்டு போற மாதிரி ஒரு பாவனை செய்து போங்க. அவரோட கரங்களை இறுக பற்றி கொள்வோம். இன்னும் நல்லா விரிய முடியும். வான்காந்தமாகவே மாறி நிற்கிறோம்.
அழுத்த வெளி. எல்லா இயக்கத்தையும் நிறுத்திடுங்க. இயக்கமற்ற வெளி இது, இருப்பு நிலை, வற்றாய் இருப்பு நிலை இது. எந்த அசைவும் இல்லை, ஓசை இல்லை, ஒளி இல்லை, ஸ்டாட்டிக் ஸ்டேட் இது. பேரமைதி நிலை, பேராற்றல் நிலை, பேரறிவு நிலை, இறைநிலை. அதோடு இணைந்து நிற்கிறோம். நிறை நிலை இது. எந்த குறையும் இங்க இல்லை. நிறைவு பெற்றவர்களாக இருக்கிறோம். இருட்டு, ஒளி இல்லை, ஓசை இல்லை. ஒன்றுமில்லாத ஒன்று, எல்லாவற்றிற்கும் மூலமான ஒன்று, மூலத்தோடு இணைந்திருக்கிறோம். ஆன்மா தூய்மை அடைகின்ற இடம். நம்முடைய அத்தனை கலங்கங்களும் கரைகின்ற இடம். அன்பு மலர்கின்ற இடம். பேரழுத்த உணர்வு, சூழ்ந்தழுத்த உணர்வு, பிறவி பேர் இது. இன்னும் வேறு என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியது முழுமை. முழுமை பேறு நிலை இது. வாழ்க
வளமுடன். பேரியக்க மண்டலம். கோள்கள், நட்சத்திரங்கள் நிறைந்த களம். அங்கிருந்து அப்படியே சூரியன், நம்முடைய சூரிய குடும்பம். சந்திரன், துவாதசாங்கம், துரியம். வாழ்க வளமுடன். தவத்தினை நிறைவு செய்து கொள்வோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மை மேன்மை அடையட்டும். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அப்படியே மனதை பரவ விடுங்க. உடலே உணர்வாக, உணர்வே உடலாக மாற்றிக்கொள்ளுங்க. இறை உணர்வு நிறைந்து இருக்கு. இந்த உணர்வு நிலையில சங்கல்பம் செய்யுங்க. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நம் குடும்பத்தினர் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உலக மக்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி.